ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓம் நமச்சிவாய. எல்லாருக்கும் அட்வான்ஸ் சிவன்ராத்திரி வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈஸி மெத்தடில் வீட்டில் உள்ள திங்ஸை வச்சு எப்படி சிவலிங்கம் செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கான 3 ஐடியா நான் கொடுத்துருக்கேன். முதலாவது நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கணும். ஏன்னா நம்ம இப்போ ஒரு வழிபாட்டுக்காக செய்கிறனால அப்படி நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருக்க பேப்பர் கப்ஸ் இருக்கே, அதில் வச்சு தான் நான் அந்த முதலாவது ஐடியா செய்கிறேன். அதுக்கு கருப்பு கலர் துணி, அப்புறம் அதை தைக்கிறதுக்கு ஊசியும் நூலும், அதுக்கு பிறகு ஒரு கார்ட்போர்ட் மட்டை பிளாக் கலரில், அதை வச்சு தான் இந்த பெஸ்ட் சிவலிங்கத்தை நான் அது அப்படியே புதுசாக யூஸ் பண்ணாமல் இருந்துச்சு. அதை வச்சு ஒரு சிவலிங்க வழிபாடு ஒன்று செய்கிறோம். இப்போ நான் சிவலிங்கத்தை டெக்கரேட் பண்ண விதத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கான பச்சை இலைகள், பூக்கள் இதெல்லாம் எங்கள் கார்டன்லேருந்தே எடுத்துக்கிட்டோம். அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. பார்த்தீங்கன்னா இது இந்தியாவுக்கு போனப்போ தஞ்சாவூரில் வாங்கின சிவலிங்கம் தான் இது எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப ஸ்பெஷலான சிவலிங்கம். வருஷம் இதுக்கு ஸ்பெஷல் பூஜையெல்லாம் செய்வோம். அந்த சிவலிங்கம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க.
சில ஐடியாஸ் யூஸ் பண்ணி நாங்கள் சிவலிங்கம் செஞ்சு உங்களுக்கு வந்து பகிர்ந்திருக்கோம். அதே மாதிரி நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு கொண்டாடுங்க. எல்லாருக்கும் சிவன் ராத்திரி நல்வாழ்த்துக்கள். ஓம் நமச்சிவாய. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை தட்டுங்க. அப்போ தான் புது அப்டேட் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.